தமிழ்நாட்டில் உள்ள அழகிய கடற்கரைகளில் ஒன்று தனுஷ்கோடி. உலகம் முழுவதிலுமிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். மக்களின் அழகிய சிரிப்பை கேட்கும் இந்நகரம் ஒரே ஒரு நாள் மக்களின் மரண ஓலத்தையும் அலறல்களையும் கேட்டு அழிந்தது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத வடுவாக மாறியது அன்றைய அழுகை. தமிழ்நாட்டில் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் இருப்பது தனுஷ்கோடி. ஒரு பக்கம் இந்திய பெருங்கடல், மறுபக்கம் வங்காள விரிகுடா, நடுவே நகரம் என அமைதியான பகுதி. கடல், கடலை சார்ந்த வாழ்க்கை, துறைமுகம், ரயில் நிலையம், தபால் அலுவலகம், பள்ளிக்கூடம் என இயற்கை சூழ் வாழ்வை வாழ்ந்து வந்தனர் அப்பகுதி மக்கள். ஆனால் ஒரே ஓர் இரவில் நடந்த இயற்கை பேரழிவு ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போடும் என கனவிலும் யாரும் நினைத்து பார்க்கவில்லை. அந்த இரவு 1964 டிசம்பர் 22 அன்று வந்து தொலைத்தது. அதற்கு 5 நாட்களுக்கு முன் தெற்கு அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் 19 அன்று சூறாவளியாய் மாறியது. டிசம்பர் 21க்கு பிறகு அது மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட 400 முதல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்தது. டிசம்பர் 22 அன்று புயல் தனுஷ்கோடியை அடைந்த நிலையில் 280 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று சூறையாட வந்து கொண்டிருந்தது. அலைகளோ கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து பேரலையாய் உருமாறியது. 7 மீட்டர் என்பது கிட்டத்தட்ட 21 அடி. சூறை காற்றால் கூரைகள் பீத்து வீசப்பட்டன. உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டி கொண்டு சென்றது. வீடுகள், கோயில்கள், தேவாலயங்கள் என எதையும் மிச்சம் வைக்கவில்லை. சூறை காற்றின் அதிகோரத்தை அறியாமல் தனுஷ்கோடியை நெருங்கிக் கொண்டிருந்த பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில் தண்டவாளத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டது. இதனால் ரயிலில் இருந்த பயணிகளையும் கடலுக்குள் கொண்டு சென்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். மறுநாள் காலை உயிர் பிழைத்தவர்கள் கண்ட முதல் காட்சி அடித்துச் செல்லப்பட்ட நீரில் மிதந்து வந்த பிணங்களைத்தான். எங்கும் மரண ஓலம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க சிறிது கால தாமதமானது. தமிழ்நாட்டிலிருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறியது தனுஷ்கோடி. தமிழ்நாடே அரண்டு போனது. அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தனுஷ்கோடிக்கு வந்து பார்வையிட்டார். மீட்பு பணிகள் நடந்தன. ராணுவமும் களத்தில் இறங்கியது. தேசிய பேரிழப்பு என்றது ஐநா சபை. வாழ தகுதியற்ற நகரம் என்றது அரசு. மக்கள் பல பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்தனர். பேரழிவு ஏற்பட்டு 61 ஆண்டுகளாகியும் அதன் சாட்சியங்களாக இருக்கிறது அப்பகுதி. இதே டிசம்பர் 22 நள்ளிரவில் குட்டி சிங்கப்பூரான தனுஷ்கோடியை சூறையாடிய எச்சங்களின் மிச்சமாக காட்சியளிக்கும் கட்டடங்களில் ஒன்றுதான் பவளப்பாறைகளால் கட்டப்பட்ட தேவாலயங்கள். இங்குள்ள பவளப்பாறை கற்களை ராமர் கல் என நினைத்து சுற்றுலா பயணிகள் உடைத்து எடுத்து செல்வதால் தேவாலயம் உருக்குலைந்து வருவதாக கூறப்படுகிறது. தேவாலயத்தை சுற்றி கம்பி வேலி அமைத்து தேவாலயத்தை பாதுகாத்திடவும் தொலைத்தொடர்பு வசதி இல்லாததால் தனுஷ்கோடி வரும் சுற்றுலா பயணிகள் ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்ய முடியாமல் திணறி வருவதால் தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுந்துள்ளன.
தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா அழிஞ்சு 61 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தோட 61 வருஷம் அதை கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த டூரிஸ்ட் இங்கே வர்றாங்கன்னா, தனுஷ்கோடி வர்றாங்கன்னா உள்ளே வர்றது காரணமே இந்த சர்ச்சு தான். இருக்கிறது பெரிய பில்டிங் சர்ச்சு தான் இருக்குது. தனுஷ்கோடி நெட்டில் போட்டாலே சர்ச்சு தான் பெருசாக வரும். இப்போ இந்த சர்ச்சு நம்ம இருக்க அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா டூரிஸ்ட் வந்து இந்த கல்லை வந்து பவளப்பாறை ராமர் கல்லுன்னு சொல்லிட்டு உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் இந்த பாலம் போட்டிருக்காங்க, அந்த பாலத்தையும் தாண்டி போய் தான் எடுக்கிறாங்க. என்ன பண்ணால் அந்த பாலத்துலேருந்து தாண்டாத அளவுக்கு ஒரு கம்பி வெளியோ டூரிஸ்ட் போக முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த சர்ச்சு இன்ன வரைக்கும் இந்த பாதுகாப்பாக இருக்குன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இருக்குது. இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலேயே உடஞ்சிரும், எல்லாமே காலி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங்னு பார்த்தா இந்த சர்ச்சு, போஸ்ட் ஆஃபீஸு, இந்த ஸ்கூலு, இந்த மாதிரி பில்டிங் தான் பெருசாக இருக்குது. அதில் வந்து அந்த பவளப்பாறைகளுக்கு கிடையாது. இந்த சர்ச்சில் மட்டும் தான் பவளப்பாறைகள் இருக்குது. அதனால தான் இதை உடச்சி எல்லாரும் எடுத்து காலி பண்ணிடுறாங்க. இது அடையாளமே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து இது ஏற்படுத்தி போட்டு தான் நல்லாயிருக்கும். ரயில் சேவை தொடங்கப்படும் ஒரு ஆர்வத்தில் இல்லை, எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல, வருவான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தெரிஞ்சதுக்கு ஒரு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. வர்ற மாதிரி இல்லை. வந்தால் டூரிஸ்ட்டுக்கு நல்லது, எங்களுக்கு கொஞ்சம் தொழிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டெவலப் ஆகும். தனுஷ்கோடி டெவலப் ஆகும். வர்றவங்களுக்கு காசு மிச்சம், எல்லாம் மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும். டேரெக்டாக வந்துட்டு போயிடுவாங்க. அதை எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வருமானம் என்னன்னு தெரியல. மேலும் தனுஷ்கோடியை சுற்றி பார்க்க வரும் பெண் சுற்றுலா பயணிகளுக்கு கழிப்பிடம், உடைமாற்றும் அறை, குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை போன்றவை இல்லாததால் பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் பெண்களின் அடிப்படை தேவைகளை போர்க்கால அடிப்படையில் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். என் பேர் ஸ்வேதா. இங்கே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதே மாதிரி தான், பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து வரும்போதே சொல்லிடுறாங்க பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நெட்டு கிடச்சா நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து இங்கே பேரண்ட்ஸ் இல்லையா, அப்போ கால் பண்ணி சொல்லும் போது நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்னதான் ஆப்பு காவல் ஆப்லாம் ஏற்றி வச்சுருந்தாலும் இப்போ நெட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்புறமா வாஷ்ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். எப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி, இல்லை வேறு எங்கேயாவது போகிற மாதிரி இருக்குது. இங்கேயே நம்ம ஹோல் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. டெம்பரரி ரெஸ்ட் ரூம்ஸ் கட்டி கொடுக்கலாம். இங்கே மெரினா பீச்சில் இருக்குல்ல, நல்லாயிருக்கும், க்ளீனாக இருந்துச்சு. நான் போயிட்டு வந்தேன் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணலாம். அந்த ரெஸ்ட் ரூம்லேயும் ரெஸ்ட் அண்ட் ரூமுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். தனுஷ்கோடி பகுதியில் தொலைத்தொடர்பு சேவையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார் சுற்றுலா பயணி. ரெஸ்ட் ரூம்ஸ் தான் ரொம்ப நீடாக இருக்குது. இப்போ நாங்கள் ரொம்ப இங்கேருந்து தேடணுன்னா எல்லாமே வந்து ஹோட்டல்ஸில் இருக்கிறது, இல்லைனா லைட் ஹவுஸில் தான் இருக்குது. அதுவுமே நாங்கள் க்ளீனாகவே இல்லை. லைட் ஹவுஸில் இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். டெம்பரரியாக அந்த ஃபீடிங் ரூம்ஸ்லாம் வைக்கணும். அதே மாதிரி அதான் இது க்ளீனாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ க்ளீனாக இருக்குது, ஆனால் சுற்றி பார்த்தாலும் அவ்வளோ க்ளீனாலாம் இல்லை. நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறனால கொஞ்சம் நெட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். திவ்யா. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் செய்தியாளர் பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.